இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா டிராகன் பால் ஜியை விடவே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடின கதை. ஸோ அதோட இல்லாம எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான அனிமே கேரக்டர் பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வேற யாரும் இல்லைங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான நருட்டோ தான். ஸோ நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாமே இதை கேட்கும் போது ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா தமிழையும் நருட்டோ பத்தி சொல்ல ஒரு ஆள் கிடைச்சாச்சு. இப்போ நருட்டோ முடிஞ்சு பருட்டோ சீரீஸ் ஓடிட்டு இருக்கு. அதோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ், யாரு வில்லன்ஸ், அந்த டீடைல்ஸ் நான் 1 by 1 வீடியோல அப்டேட் பண்றேன். நருட்டோ பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுப்பீங்க. அது 15 வருஷம் கண்டினியூஸாவே சேனல்ல ஓடின சீரீஸுங்க. ஸோ டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கு. என்டையராகவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ஒரு சிங்கிள் வீடியோல தெரியல. என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வாங்க கதையை பார்த்துலாமா? ஸோ இப்போ இந்த நருட்டோ கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கா நான் ஒரு சில டீட்டெயில்ஸை இப்போ நான் சொல்லிடுறேன். ஏன்னா கதை ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸோ பேசிக்கா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரன்னிங் நிஞ்சா பேஸ் பண்ண சீரீஸ். ஸோ இந்த நிஞ்சா சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிஞ்சாவும் நிஞ்சா ஆர்ட்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வர நிஞ்சாஸ் எல்லாருமே சக்கராவை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட நிஞ்சா ஆர்ட்ஸை உருவாக்குறதும் ஃபைட்டிங் ஸ்டைல்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. இந்து மெடிடேஷன்ல சொல்ற மாதிரி 7 சக்கராவை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த சக்கராவை எனர்ஜியா மாற்றி தான் அவங்க வந்து அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டைல்ல யூஸ் பண்றாங்க. பேசிக்கா இவங்களுக்கு வந்து இந்த அபிலிட்டி கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட் லைக் பீயிங் கிட்ட இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெனரேஷன்ஸா அந்த டெக்னிக்கை அவங்க பாஸ் ஆன் பண்றாங்க. ஒரு நீஞ்சாஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி தனித்தனியா ஒரு ஸ்பெசிபிக் வில்லேஜ்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ ஒரு நிஞ்சா குரூப்பையும் பாத்தீங்கன்னா கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது கொடுத்தேன்னா, நீங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாண்டுருப்பீங்க. நீங்க ஒரு பிளேயரு, உங்க ஃப்ரெண்ட் ஒரு பிளேயரு, குரூப்பா ஃபார்ம் பண்ணி இன்னொரு கிளானை ரைட் பண்றது அதே மாதிரி தாங்க. ஸோ ஒரு நிஞ்சாவும் ஒரு வில்லேஜ்ல கிளானா இருப்பாங்க. ஒரு நிஞ்சா கிளானுக்குமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்ன நிஞ்சா கிளான் மெயினா பார்க்க போறோம்னு சொல்லிடுறேன். இந்த நருட்டோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மெயினா ஒரு 5 நிஞ்சா குரூப் தான். இந்த மேஜர் ட்விஸ்ட், வில்லன் ரோலு, ஹீரோ ரோலு, கதையை ஆல்டர் பண்றது, கதையை உருவாக்குறது, அவங்க தான் மெயின் கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த கிளான்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவுட்டோட்ஸ்கி கிளான், உச்சிச்சா கிளான், ஊஸ்மாக்கி கிளான், செஞ்சு கிளான், அயோகா கிளான். அவுட்டோட்ஸ்கி கிளான் இந்த கிளானோட ஒரிஜின் பாத்தீங்கன்னா பூமியை சேர்ந்த கிளான் கிடையாது, எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் கிளான், அதாவது வேற ஒரு கேலக்சியை சேர்ந்த கிளான் இது. இந்த கிளானோட லீடர் பாத்தீங்கன்னா டிராகன் கிங்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் இந்த கிளானோட லீடர் வந்து எந்த எபிசோடுமே காமிச்சதில்லை அப்படின்னு பேரே ஆகல. ஸோ இந்த கிளானோட பிரின்சஸ் பேரு காவ்யா அவுட்டோட்ஸ்கி. ஸோ இவங்களுக்கு தான் மொத்த பவரும் வேணும் அப்படின்ற பேராசையில அவங்க கிளானோட ரூலை பிரேக் பண்ணிட்டு பூமிக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க இதுல இருந்து ஃபார்ம் ஆகிறதா இந்த பர்டிகுலர் கிளான். இவங்க வந்து இம்மென்ஸ்லி பவர்ஃபுல். இவங்க கிளானோட மெயின் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சக்கராவா இருந்தாலும் சரி அதை அப்சர்வ் பண்ணிட்டு இவங்க பவர்ல அதை ஆட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அடுத்த கிளான் வந்து உச்சிச்சா கிளான். இந்த கிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே ரொம்ப ஒரு பெரிய சக்கரா ரிசர்வ் ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த கிளானோட ஸ்பெஷல் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா விஷுவல், அதாவது இல்யூஷன் காஸ்டிங். அவங்க கண்கள் இருந்து அந்த இல்யூஷன் காஸ்டிங்கை இவங்க வந்து நருட்டோ சீரீஸ்ல கென்ஜுட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சிச்சா வந்து ஒருத்தங்க எதிரில சண்டை போட போறாங்கனாலே அப்படி எல்லாரும் பயந்து நடுவாங்க. ஏன்னா அந்த கென்ஜுட்சுக்காக அப்பேற்பட்ட இவங்களுக்கு ஒரு சரிசமமான ஒரு போட்டி இவங்களே 5 நடுங்கிற ஒரு கிளான் இருக்கு. அதுதான் செஞ்சு கிளான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கிளான். இவங்க கிளானோட மெயின் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா வுட் ரிலீஸ், அதாவது மரம், அந்த மரத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் அபிலிட்டி. அடுத்தது வந்து ஊஸ்மாக்கி கிளான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பழமையான ஒரு கிளானுங்க. இந்த கிளானை வச்சுதான் பார்த்தீங்கன்னா இந்த நருட்டோல ஒரு சில மிருகங்கள் இருக்கும், அதாவது பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெயில் பீஸ்ட்னு. ஸோ இந்த டெயில் பீஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பயங்கரமான சக்கரா ரிசர்வ் இருக்கும், அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சக்கரா தேவை. ஸோ இந்த கிளானுக்கு அந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சக்கரா இருக்கு. ஸோ இவங்க மூலியமா அந்த டெயில் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி அடக்கிடுவாங்க. கடைசியா அயோகா கிளான். ஸோ இவங்க கிளான் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிளான். இவங்க கிளானோட மெயின் அபிலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிஞ்சாவா இருந்தாலும் சரி இல்லை கடவுளா இருந்தாலும் அவங்க கடவுள்ல இவங்க கண்கள் மூலியமா எக்ஸ்ரே மாதிரி ஸ்கேன் பண்ணி எந்தெந்த வீக்னோ, அதாவது இந்த வீக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், நரம்படி அப்படிம்பாங்க, அந்த நரம்படி எங்க அடிச்சா ஒரு ஆள் பொத்துன்னு விழுவாங்க இவங்க கண்ணு மூலியமாவே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா எந்த ஒரு நிஞ்சாவா இருந்தாலும் சரி இவங்க கிட்டே வர முடியாத அளவுக்கு பண்ண முடியும்.
ஸோ இவங்களாம் தாங்க மேஜர் கிளான்ஸ் நருட்டோ சீரீஸ்ல. ஸோ இந்த கிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் அக்கேஷன்ஸ்ல மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, இதுதான் இந்த நருட்டோலுக்குலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த அபிலிட்டிலாம் எப்படி கிடைக்கிறதுனா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் பீயிங் அந்த அபிலிட்டியை எப்படிதான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆகுரோமா அத்தோட்ஸ்கி. இந்த ஃபர்ஸ்ட் பூமிக்கு காவியா அவுட்டோட்ஸ்கி வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட பையன் தான் இது ஆகுரோமா அவுட்டோட்ஸ்கி. ஸோ இப்போ வந்து இந்த நருட்டோவோட கம்ப்ளீட் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நருட்டோருக்கு அந்த கண்ட்ரி எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த நிஞ்சாஸ்க்கு எப்படி இந்த ரைவல்ரி வந்துச்சு அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பிஃபோர் நின்ஷு. வாங்க அவரோட ஒரிஜினல் இப்போ பார்த்துடலாம். தேங்க்யூ நண்பா ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் ஐகான் ஓரமாக இருக்குது, அந்த மணியும் அடிச்சிருங்க. எங்களோட லேட்டஸ்ட்